أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே எமது தாய் மதரசா, எங்கள் தாய் மதரசாவில் ஒரு பிள்ளையாக வந்திருக்கக்கூடிய நான் சிறப்பு பேச்சாளராக பேசுவதை விட இங்கே பட்டம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய எமது இளைய சகோதரர்களான அந்த நூலிகளத்திலே கொஞ்சம் பரஸ்பரமாக குடும்ப ரீதியிலே பேசுவதுதான் முறையாக இருக்கும் என்று மேடையில் வந்த அமர்ந்ததிலிருந்து என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய அந்நூருல் முஹம்மதியு அரபிக் கல்லூரி என்ற இந்த ஞான ஆழம் மரம் கடந்த ஒரு நூற்றாண்டு ஆண்டு காலங்களை கடந்து பெரிய ஆழமரம் விருட்சமாக வேரூண்டி வளர்ந்து வியாபித்து நிற்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் இதோ அவதானித்துக் கொண்டு துயில் கொண்டு இருக்கிறார்களே அண்ணல் ஆலா அப்துல் கரீம் ஹஸரத் சர்தார் ஹஸரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய உழைப்பும் பெரும் தியாகமும் அவர்களுடைய அருளார்ந்த ஆசியும் அதற்கு தோள் கொடுத்து எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே அவர்கள் தஅவா செய்வதற்காக மேற்கொண்ட பயணத்திலே எப்படி சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தம்முடைய சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கினார்களோ, எப்படி அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கினார்களோ, அது போன்றுதான் எங்கள் நமது சர்தார் ஆலா அப்துல் கரீம் ஹஸரத்திற்கு தோள் கொடுத்து தம்முடைய பொருட்களை எல்லாம் இன்று கொடுத்த ஐயோ அங்கே தூள் கொண்டிருக்கக்கூடிய வல்லல் போனா சேனா மர்ஹூம் ஃபக்கீர் முஹம்மது நவர் அல்லாஹு மர்கதஹும் அவர்களும் அவர்களுடைய துணைவியாராம் ஜுலைஹா அம்மா நாம் கேள்விப்படுகிறோம். வரலாற்றிலே முதலாவது பட்டமளிப்பு நடத்த போகிறார்கள். பணப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, தங்களுடைய நகைகளை எல்லாம் விற்று எமது பிள்ளைகளுக்கு நான் பட்டம் சூட்டி மகிழ வேண்டும் என்று தன்னுடைய நகைகள் சொத்துக்களை எல்லாம் ஆலா அப்துல் கரீம் ஹஸரத்துக்காக இந்த மதரசாவுக்காக வேண்டி கொடுத்து தியாகம் செய்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு வளர்ந்து இன்று 104 105வது பட்டத்திற்கு வந்து நிற்கிறது என்றெல்லாம் அதற்கெல்லாம் அல்லாஹ் அவர்களை காரணமாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னரையிலே மறுமை வாழ்க்கையிலே ஆலமுல் பர்ஸகிலே நாளை ஆகிராவிலே சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான் என்பதை சந்தேகமே கிடையாது. திருமதி இமாம் ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார்கள். சையதுனா ஹாதிமுர் ரசூல் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான அஹவானி அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ரெண்டிலே ஒருவர் ஃபகான அஹதுஹுமா யஅதி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சபீக்கு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்து கல்வி பயின்று கொள்வார். வல் ஆஹரு, மற்றொரு சகோதரர் யஹ்தைஃபு பிஸ்னஸ் போய்வார், தொழில் செய்ய போய் விடுவார். இப்பொழுது தொழில் செய்ய செல்லக்கூடிய சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு நாள் வந்து அவர் ஃபஷக்கல் முஹத்தரிஃபு அகாஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புகார் ஒன்னு கொடுப்பாராம். என் சகோதரர் யா ரசூலல்லாஹ், அவர் எப்ப பார்த்தாலும் உங்கள்கிட்ட வந்துறாரு, அதத்தான் சொல்லாம சொல்றாரு, என்னுடைய தொழில்களிலே வேலைகளிலே அவர் ஒத்துழைப்பு செய்ய மாட்டேங்கிறாரு, வியாபாரத்துக்கு வர மாட்டேங்கிறாரு யா ரசூலல்லாஹ்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க தன்னுடைய கூட பிறந்த சகோதரரை. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம்ல, நம்முடைய மர்ஹூம் ராவுத்தர் நைனா முகமது ஹஸரத் பாராயணம் நடத்துவாங்க. இதோ அந்த சபையிலே உட்கார்ந்து சஹீஹுல் புகாரி இன்னும் நம் காதிலே ரீங்காரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் முறை வைத்தெல்லாம் கல்வி படிப்பார்கள் அல்லவா, அழகா சொல்வார்கள், துள்ளி குதித்து பாடம் நடத்துவார்கள். என்சிலு யௌமா வ அன்சிலு யௌமா, உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மதீனாவினுடைய அவுட் ஆஃப் ஏரியாவுல நானும் அன்சாரி சஹாபியின் வீட்ல இருந்தோம். ஒரு நாள் அவர் மதீனா ஷரீஃபுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு சென்று கல்வி பயிலுவார். மறுநாள் நான் போவேன், ஒரு நாள் அவர் போவார், அவர் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்வார் கல்வியே, அன்றாட வரக்கூடிய வகை செய்திகளை சொல்லுவார் என்றெல்லாம் இப்படி சஹாபாக்கள் முறை வைத்து கல்வி படித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமிதி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
அண்ணன் ரெண்டு பேரு. ஒரு சகோதரர் சொல்றாரு, யார் சொல்லா, அவர் என்னுடைய பிசினஸ்க்கு ஒத்துழைப்பு பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்டா, அவர் தான் ரசூலுல்லாஹி சபைக்கு டெய்லி போய் கல்வி கத்துக்கிற மாணவரா போறாரு அல்லவா. இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, ரொம்ப ஒரு மங்களகரமான வார்த்தையை சொல்லி சொன்னாங்க. எப்பா அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அவர் குறை சொல்ல வந்திருக்கிறார், சொல்லாம சொல்றாங்க, லஅல்லக துர்ஸகு பிஹி, அவரை கொண்டு நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர், நீங்கள் இரணமளிக்கப்படுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன, இந்த வார்த்தையினுடைய வலிமை என்ன என்பதை எங்களது கண்ணியமிக்க பொதுக்குடி வாழ் நிர்வாகிகள் மற்றும் வளர்ச்சி குழுவினர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மங்களகரமான செய்தியை பெருமானார் சொல்கிறார்கள். லஅல்லக துர்ஸகு பிஹி, அவர் ஓத போனார் அல்லவா, அவர் ஓத போறதுனால அவருக்கு சேர்த்து நீங்கள் உஜீவனம் தருவதன் காரணமாக நீங்க அவரை கொண்டு நீங்கள் ரிஸ்க்களிக்கப்படுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தையை நாம் இப்படி விரிவாக விளங்க வேண்டும். ஃபி துன்யா வல் ஆகிரா. இங்கே போனாச்சாரா குடும்பத்தினர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அல்லவா. அம்மா ஜுலேஹா அம்மா, ஃபக்கீர் முகமது ராவுத்தர், நூர் முகமது ராவுத்தர், நபர் அல்லாஹ் மர்கதலும், அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய வாழ்விலே வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். மட்டுமல்லாது இப்பொழுது வரைக்கும் ஷர்புதீன் ஹாஜியார் மர்ஹூம் நபர் அல்லாஹ் மர்கதஹு, அதை தொடர்ந்து எனக்கு பேர் நினைவில்லை, நிறைய பேர்கள் கால் நூற்றாண்டு காலம் நாங்கள் ஓதுகின்ற பொழுது ஓரியண்டட் அவர் மர்ஹூம் ஷர்புதீன் ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய தொழில் நேரங்களிலோட, ஆனாலும் அல்லாஹ் இப்ப இல்லை என்றால் அல்லாஹ் ஆகிரத்திலே அவர்களுக்கு ரிஸ்கை சேர்த்து மாத்து கொடுப்பான். அதோடு தொடராக இங்கே பொதுக்குடி வாழ் பிரமுகர்கள், வளர்ச்சி குழுவினர்கள், எங்களது நிர்வாகிகளுடைய ஆர்வத்தை பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எங்கள் நூறு பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆக வர வேண்டும், ஐஎஃப்எஸ் ஆக வர வேண்டும். எங்களுக்கு நாங்கள் ஓதும் பொழுது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்டவில்லை. ஆனாலும் தன் பிள்ளையை போன்று இந்த 100 பிள்ளைகளையும் ஐஏஎஸ் ஆக ஆக்குவோம், ஐஎஃப்எஸ் ஆக ஆக்குவோம் என்று இந்த பொதுக்குடி வாழ் மக்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பார். குர்ஆனுடைய ஒரு சத்திய வார்த்தை உங்களுக்கு மேற்கொண்டு சொல்வதானால், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப், அல்லாஹ் வாக்களிக்கின்றான். நீங்க எந்த ஒன்றை நல்லதுக்கு செலவு செய்றீங்களோ அல்லாஹ் அதற்கு பிரதிபலன கூலியை தர்றான். அல்லாஹ் தருவான். நீங்க நல்லதுக்கு மதரசாக்கு செலவு செய்றீங்களா, இந்த தீனுக்கு அடித்தளமாக இருப்பது மதரசா, நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மதரசாக்கள் இல்லை என்றால் பிள்ளைக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி தெரிய முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, தொழுகைக்கு ஆள் இருக்காது. இந்த தீனை எப்படி கொண்டு செலுத்துவது? இந்த தீனுக்கு நாற்றங்களாக இருப்பது மதரசாக்கள் தான். ஆக இந்த மதரசாக்கள் நீங்கள் செலவு செய்வதற்கு பாத்தீங்களா எப்படி தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா கூலியை தருகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். ஆகவே பொதுக்குடி வாழ் பெருமக்கள், உங்களை நாங்கள் மறக்க முடியாது, எங்களது மேலான கண்ணியமிக்க நிர்வாகிகளையும் மறக்க முடியாது. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கே என்று சொன்னால் ஒற்றுமையாக இருந்து இந்த ஸ்தாபனத்தை இன்னும் 12 காலங்கள் கியாமத் நாள் வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. பெருமக்களே, இன்னொரு ஒரு நன்றி விசுவாசத்தோட ஒரு செய்தியை நான் பகிர ஆசைப்படுகின்றேன். அக்கம் பக்கம் ஊர்களிலே இருக்காது, ஆனால் இந்த பொதுக்குடியிலே பார்க்கலாம். விருந்து வைபவங்கள், உபசரிப்புகளிலே மதரசா மாணவர்களுக்கு 12 மணி 12:30 மணிக்கு முதல் பந்தி விருந்தாக வழங்குவார்கள். இங்க அக்கம் பக்கம் போனா எங்கேயும் எல்லாரும் சமமா உட்கார வைப்பாங்க. ஏன் தெரியுமா, நமது உயிரிலும் மேலான அண்ணல் ஆலா அப்துல் ஹரீம் கரீம் ஹசரத்தினுடைய தனிப்பட்ட அவர்கள் மீது உள்ள மரியாதையின் வெளிப்பாடுதான். பொதுக்குடியில அவங்க எவ்வளவு பெரிய மில்லியனரா இருந்தாலும் சரிதான், தங்களுடைய வீட்டு திருமண வைபவங்களா அதிலே குடும்பத்தார்கள் கூட முன்னுரிமை கிடையாது, எவ்வளவு பெரிய விஐபிகள் வந்தாலும் கிடையாது. மதரசா மாணவர்கள் தான் அந்த உணவிலே முதல் கை வைக்க வேண்டும், வாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி மதரசா மாணவர்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறார்கள், முன்னுரிமை வழங்குகிறார்களே. இதை நினைத்து நாம் நெக்குருகி போகின்றோம். அப்படி உணர்வு மேலிட்டால் பரவாயில்லை. பொதுக்குடி இந்த பாரம்பரியம், இந்த பண்பாடு, இந்த மதரசாவின் மீது உள்ள அன்பு எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இந்த ஊரை அல்லாஹ் மென்மேலும் சிறப்பிக்க செய்வான் என்பதுதான் உண்மை. ஏன் தெரியுமா, அல்லாமா இப்னு ஆபிதீன் அல் ஹனஃபி பெரிய இமாம், அரபி ஸ்காலர்கள் எல்லாம், அரபு நாட்டு ஸ்காலர்கள் எல்லாம் இந்த இதை அதிகமாக பேசுவார்கள். அல்லாமா இப்னு ஆபிதீன் தம்முடைய ஃபத்வா கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், தல்ஸமு அலல் முஸ்லிமீன கிஃபாயத்து தாலிபில் இஸ்லாம், தாலிபில் இல்மி, இல்மு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மதரசா ஜாமியா மாணவர்களுக்கு அவர்களுக்கு போதுமான அளவுக்கு செலவு செய்து வசதி செய்து கொடுப்பது தல்ஸமு தஜிபு வாஜிபு கடமைங்கிறாங்க.
எப்படி தெரியுமா? அவர்கள் உதாரணம் சொல்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்து ஒருவர் ஜக்காத் கொடுக்க மறுத்தால் எப்படி ஜக்காத்தை நிறைவேற்றாதவரிடத்திலே வலுக்கட்டாயப்படுத்தி வாங்கப்படுமோ அது மாதிரியா மதரசா மாணவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர்களிடத்திலே வாங்க வேண்டும் என்றெல்லாம் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுடைய ஃபத்வா நூலிலே பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், மதரசா மாணவர்களுக்கு செலவிடுவது இந்த மார்க்கத்திற்கு, இந்த தீனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், அம்சம் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்வோமாக. அடுத்தபடியாக இந்த விழாவின் நாயகர்களான எங்களது தம்பிமார்களான இளம் நூறி பெருமக்களே, சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் பிஏவாக உங்களை அழகு பார்த்திருக்கின்றார்கள். உங்களுக்கு வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் நாங்கள் எட்டாத தூரத்தை, பெரிய அளவுக்கு நாங்கள் எட்டவில்லை, நாங்கள் உயராத தூரத்தை சாதிக்க முடியாது, நீங்கள் சாதிக்க வேண்டும். நமது கல்லூரியினுடைய முத்தான முதல்வர் ஷாவுல் ஹமீது ஹசரத் நபர் அல்லாஹ் பரக்கதுஹு அவருடைய ராஜபாட்டையிலே ஷாவுல் ஹமீது ஹசரத் எல்லாம் இந்த மதரசா தந்திருக்கிறேன்னு சொன்னால் கண்ணாலேயே நிர்வாகம் செய்வார்கள், கண்ணாலேயே நிர்வாகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட அவருடைய வழிநடத்து வந்த இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஐயூப் ஹசரத் அருகாமையிலே ஒரு சுப செய்தி சொன்னார்கள். ஹசரத் துவா செய்யுங்கள், நமது 2 பிள்ளைகள் IAS படிப்பதற்காக இருக்கிறார்கள் என்று. ஆஹா, காலத்தின் கட்டாயம் அல்லவா? எவ்வளவு பெரிய நெருக்கடியிலே நாம் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்முடைய இருப்பிடத்திற்கும் புதிய புதிய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்திலே படிப்பு முக்கியம் அல்லவா? அதற்காக அவர்கள் IAS-க்கு தயாராகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் அதற்குடைய துஆவை பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு கபூல் செய்வானாக. ஒரு நூறி IAS-ஆக IFS-ஆக வந்தால் நூறி சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த பொதக்குடிக்கே பெருமை, இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு பெருமை. ஆகவே என் சகோதர இளம் நூறி பெருமக்களே, நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆம்பிஷனோடு இருப்பீர்கள். நாங்கள் உங்களை கடந்து வந்தவர்கள் தானே. பட்ட நேரத்திலே ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம், நீ என்னப்பா பண்ண போற, நான் ஒரு இமாமா போறேன், நீ என்ன போற, தரிசுக்கு போற, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒவ்வொரு இலக்கை நோக்கி போகணும்னு இருப்பாங்க. சில பேர் நான் வெளிநாட்டுக்கு போகணும், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு இப்பொழுது நெடிய நீண்ட குர்ஆன் ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் சொல்லி உபதேசிக்க நான் முன் வரவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். குர்ஆனிலே அல்லாஹ் முன்னோர்களுடைய வரலாறுகளை சொல்லுவான், நபிமார்களுடைய வரலாறை சொல்லுவான், ஒலிமார்களுடைய வரலாறை சொல்லுவான். சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? இபரா, இத படிப்பினருக்கு அப்படிமா. அந்த மாதிரியா இந்த நூரி மதரசா அந்நூருல் முஹம்மதியூ எப்படிப்பட்ட மதரசா? பெருமைக்காக சொல்லவில்லை, நாம் வந்த வழியை, நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பதே இந்த நூறிகள் மட்டுமல்ல தேட போய் நானும் தெரிந்து கொண்டேன். வந்திருக்கக்கூடிய தெரியாத நூறிகளும் இந்த ஊர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூறிகளுடைய பவர் என்ன? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நூறிகளுக்கு இந்த சமூகத்திலே எவ்வளவு கண்ணியத்தை கடல் தாண்டி வைத்திருக்கிறான் என்ற அந்த டேட்டாவை நாம் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரியுது. சுப்ஹானல்லாஹ். கடந்த இரவு நேற்றைய தினம் சிலோனிலே 1984 புத்தம் பெற்ற சில்மி நூரி, பழைய நூறிகள் அறிவீர்கள், ஓதும் காலத்திலே அவர் தலை சிறந்து விளங்குவாராம். அவர்களிடத்திலே நான் பேசினேன். ஏனென்றால் சிலோனிலே குர்னாக்கலை என்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பள்ளியிலே இமாமாக முன்பு இருந்தேன். ஆனால் அப்போது LCD பிரச்சனை நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் நேற்றைய தினம் தான் அந்த சில்மி நூரி ஆணிமிடத்திலே தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவரை பற்றி நாம் தெரிய வருகின்றது. அவர் இன்னும் சமூக பங்காற்றி கொண்டிருக்கிறார். அதாவது நம்முடைய மார்க்க விஷயங்களையும் ஸ்டைல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. மட்டுமல்லாது கவர்மெண்ட் காலேஜ்ல இங்க இருந்து நூறி பட்டம் போய் அங்க O level A level படிப்பாங்க. 10வது 12வது O level A level எல்லாம் முடிச்சிட்டு காலேஜ் யுனிவர்சிட்டில முடிச்சிட்டு யுனிவர்சிட்டில டீச்சர்களுக்கு ட்ரை பண்றது மட்டுமல்லாமல் இன்னும் பல பொறுப்புகளிலே நேரத்தின் அருமையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். கவர்மெண்ட் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், உடலை கவர்மெண்ட் அவர் பிடிச்சி வச்சிருக்குன்னு சொன்னா ஒரு நூற்றி கடல் தாண்டி இலங்கையிலே கோலோச்சி கொண்டு ஒரு மகோன்னதமான நிலையிலே ஒரு சில்மி ஆலிமை பார்க்க முடிகிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு நூலியை சொல்கின்றேன். இதை விடையெல்லாம் நீங்கள் தாண்டி வர வேண்டும் சகோதரிகளே. குறிப்பாக நான் கடந்த ஆபாக்கள் நூறிகளை பற்றி கண்டிப்பாக சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா நூறிகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் சொல்வது காலத்தின் கட்டாயம். இந்த நூறிகளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ணல் ஆலா அப்துல் கரீம் ஹசரத் அவங்க இந்த நூரி மதரசாவின் நிறுவி
2 விதமான கல்வியை இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அண்டை மாநிலம் கேரளா, அது மட்டுமல்ல இலங்கை, இந்த நூரியுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய 100க்கும் மேற்பட்ட நெருக்கமாக இலங்கையிலிருந்து வந்து பட்டம் பெற்ற நூரிகள் உண்டு. சரிங்களா? இப்படி அண்ணன் ஆலா அப்துல் கரீம் ஹசரத் கிட்ட ஓத வந்தாங்க இல்லையா, கத்தசல்லாஹு சிரகுல் அஸீஸ். எதற்காக ஓத வந்தார்கள்? எதற்காக ஓத வந்தார்கள்? தமிழகத்திலே தாய் கல்லூரியா பாக்கியாத்து சாலிஹாத்தி சொல்வார்கள், அதற்கு முன்பு அரூசியாவை சொல்வார்கள், கீழக்கரையை சொல்வார்கள். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ் பெருமைக்குரியவன். வேலூர் அண்ணல் ஆலா அப்துல் ஹசரத் இடத்தை தான் இவர்கள் ஓதிட்டு வந்தாங்க, நம்ம சர்தார் ஹசரத். ஆனாலும் கூட அவர்களே இவர்களை பற்றி மெச்சி பேசுவார்களாம். அப்படிப்பட்ட வேலூரை ஓதிவிட்டு நாம் சொல்வதெல்லாம் ஒரு காலம், முத்தான பொற்காலம். வேலூரிலே பட்டம் பெற்றுவிட்டு இங்கே பொதுப்படிக்கு வருவார்களாம், கேரளத்திலிருந்து வருவார்களாம். ஒண்ணு நீங்கள் மலரட்டிலே பார்க்கலாம், நம்ம 100ஆண்டு மலரிலே இத்தனை வருஷம் இத்தனை பேர் பட்டம் வாங்கி இருக்காங்க, அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் கம்மி. இதை தாண்டி பட்டம் பெறாமல் ஓதி சென்ற நூரிகள் நூற்றுக்கணக்காக உண்டு. இது உண்மை வரலாறு சகோதரிகளே. பழைய நூறியிடத்தை தொடர்பு கொண்டு கதைக்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், பட்டம் பெறாமல் எத்தனை நூரிகள் வந்து ஓதி சென்றிருக்கிறார்கள். ஏன் இதை இங்கே சமூகத்திற்கு பெருமக்கள் விளங்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எத்தனை பணிகளை வைத்திருந்தான். குர்ஆன் ஹதீஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் கேட்கின்றோம். எல்லா மதரசாக்களிலும் சரி, என்ன வெளிநாடுகளிலும் சரி, யுனிவர்சிட்டிகள்ல என்னன்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸை சொல்கின்றோம். உண்மை குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு அடிப்படை. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே 3ஐ சொல்கின்றான். வயுஅல்லிமுஹுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 3 வேலையை படிச்சிருந்தான். ஒன்னு, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்க. குர்ஆனை சொல்லி கொடுத்தாங்களா? வல் ஹிக்மாக்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு விளக்கம் கொடுத்தாலும் சுன்னத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அத குர்ஆன் ஹதீஸ். 2, மூன்றாவது ஒன்று இருக்கு. அந்த மூன்றாவது ஒன்றை தமிழகத்திலே எல்லா மதரசாக்களிலும் சொல்லப்படுவது கிடையாது. அந்த மூன்றாவது ஒன்று தான் என்ன தெரியுமா? வயுஸக்கீஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை குடம்போடுவார்கள், அவர்களுடைய நஃப்ஸை உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார்கள், அந்த தஸ்கீத் செய்வார்கள். இது மூன்றாவது அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இது நாயகத்தின் திருப்பணி. அந்த பணியை யார் எடுத்து செய்வார்கள்? உலமாக்கள், ஆரிஃபீன்கள் எடுத்து செய்வார்கள். அன்றைய காலம் தமிழகத்திலே எல்லா மதரசாக்களிலும் குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹ் சட்டங்கள் நடத்தப்பட்டதுதான். ஆனாலும் கூட அண்ணல் ஆலா அப்துல் கரீம் ஹசரத் அவங்க அந்த மூன்றாவது இருக்கு பாத்தீங்களா, குர்ஆன் ஹதீஸிலும் சமத்தானவர்கள் நம்ம ஆலா ஹசரத். அதை தாண்டி இர்ஃபானுடைய கல்வியை எப்படி ஜுனைதுல் பக்தாதி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ஷேഖு தாயிபத்தின் 2 கூட்டத்தார்களுக்கும் ஷேகாக இருந்தார்களோ, ஆரிஃபீன்களுக்கும் ஷேகே, ஃபுகார்களுக்கும் ஷேகா இருந்தார்களோ, ஷரியத்துக்கும் ஷேகாக இருந்தார்களோ, அதுபோன்றுதான் நம்ம அண்ணல் ஆலா ஹசரத் அவர்கள் இர்ஃபானுடைய ஞான கல்விக்கும் ஷேகாக இருந்தார்கள். மட்டுமல்ல ஷரியத் கல்வியிலே கரைச்சி குடிச்சவர்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களை பற்றி தமிழகத்திலே பேசாத பெரியோர்களே கிடையாது. இமாம் அல்-அருஸ்மா இப்படி வேலூர் ஒரு நாள் சென்ற பொழுது அப்போதைய வேலூரினுடைய நாசிர் முதல்வர் ஹசரத் அவர்கள் ஒரு மதியம் ஒரு பிற்பகல் ஒரு 3 மணி வாக்கில் சைலண்டா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஃபாரிகானிய நூரில் ஹசரத்தை பத்தி, சர்தார் ஹசரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஹாசிதீன்கள் ஹசரத்துக்கு இருந்தாங்க, பொறாமைக்காரர்கள். என் அருமை இளம் உலமாக்களே, நாங்களும் 4 நூற்றாண்டு காலங்கள் நூறிகளை பட்டம் பெற்று சில தேசங்களுக்கும் சில பள்ளிகள் சில பொறுப்புகள் தற்போது வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது. நீங்க சும்மா ஒன்றுமில்லாம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி இருக்கக்கூடாது. இது ஆலாசத்துடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அல்லவா. அப்ப ஹசரத் அவர்கள் ஹக்கை சொல்லுகின்றதுனால ஹாசிதீன்கள் நம்ம ஜின்ஸ்ல இருந்தாங்க. ஒரு குரூப் அப்படி போதான். வேலூருக்கு அந்த ஹசரத் கோரி தந்த அப்துல் ஹாப் ஆலாசத்துக்கு போய் எப்படியாச்சும் குஃப்ர் பத்வா வாங்கிட்டு வந்து போகும் பொழுது அண்ணன் ஆலா ஹசரத் இடத்தை காலி பண்ணுங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்டாங்க. ஓதி கொடுத்தவங்கல்ல. அப்படி ஹசரத் அவர்களுடைய தஸ்கியத்தை பெறுவதற்காக வேண்டி இலங்கை, கேரளா, அப்படி பல நாடுகள் ஊர்கள்ல இருந்து வந்தாங்க.
பெருமக்களே, நான் சொல்ல வந்தீங்களா, எல்லா மதரசாக்களையும் 2 விதமான கல்வி குர்ஆன் சுன்னா. மூன்றாவது தஸ்கியத்துன் நஃப்ஸ், சூரத்து ஷம்ஸ் வஷம்ஸி வதுஹாஹா இமாம் ரஹமா ஓதும் பொழுது இனிமையா நாம் செவி கொடுத்து கேட்கின்றோம். என்ன பொருள்? ஒரு மெசேஜை சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா அதை வலிமைப்படுத்துவதற்காக 11 விஷயங்கள் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றான். சூரியன் மீது சத்தியமாக, அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக சொல்லிட்டு மெசேஜ் சொல்ல போறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன் ஆத்மாவை பரிசுத்தமாக்கிறாரோ அவர் ஜெயிச்சிட்டார், வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தஸ்கியத்துன் நஃப்ஸ், தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு 11 சத்தியங்கள் செய்து சொன்னார். அந்த மூன்றாவது நபிமாருடைய பணியான, நாயகத்தினுடைய திருப்பணியான தஸ்கியத்துன் நஃப்ஸ் நம்ம ஹஸரத் கச்சிதமா செஞ்சாங்க. அதனால தான் இலங்கையிலிருந்து படபடியா சாரையாக வந்தார்கள். ஹஸரத்துடைய பைதானத்துக்கு போகணும், ஹஸரத்துல ஓதிட்டு போண்டு ஒரு கண்ணியத்தை பெற்றார்கள். சமூகம் இந்தியாவில் இலங்கையிலும் எப்படி கேட்டா, பெருமைக்கான சொல்லல நூறிகளே, அந்த காலத்தில் நூறிகள் என்று வந்துவிட்டால் சமூகத்தில் தனி மரியாதை. ஏன்னா ஹஸரத்துல ஓதிட்டு போனவங்க, ஹஸரத்துடைய மாணவர்கிட்ட அடுத்த ஜெனரேஷன் ஓதிட்டு போனவங்கள்ட்ட வராய பேணுதல் இருந்தது, தக்வா குடிகொண்டு இருந்தது. எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால், மிகையாக அல்ல, சிலோனிலே ஒரு 100 ஆலிம்ஸ் சொன்னா உடனே அவருக்கு வேலை கொடுப்பார்கள், உடனே பணியில் அமர்த்துவார்கள். அதை தாண்டி ஒரு செய்தி என்ன தெரியுமா, சீக்கிரமா பொண்ணு கொடுப்பாங்களா 100 ஆலிம்ஸா, அவர் பக்தியானவர், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நோடி சிரிப்பா வந்துருச்சே. 100 ஆலிம் என்று சொன்னால் அவர்களுக்கு இவர் கண்ணியமான ஒரு ஆலிம் சமூகத்தில் என்று பெண் கொடுக்க முற்படுவார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு பெரிய ஆளுமைகளை இங்கே இந்த நூறி உருவாக்கி இருக்கிறது. ஒரு சின்ன, ஒரு குறுகிய நேரத்துல ஒரு சின்ன தகவலை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். இந்த நூறி மதரசாவில் ஓதி ஆலா ஹஸரத் அதுக்கு அடுத்த தலைமுறைகளை ஓதி தமிழகம் ஸ்ரீலங்காவில் நிறைய நூறிகள் அந்த காலத்திலே பெரும் ஸ்தாபனங்களை, பெரும் கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றளவோடு நாம் பார்க்கின்றோம். அதாவது அருகாமையிலே நாகூர், அங்கே அல் ஜாமியத்துல் ஹமீதியா, அல் ஜாமியத்துல் ஹமீதியாவை யார் பாணி ஃபவுண்டர் பார்த்தா 1954 நான் கேள்விப்படுவோம். நாகூரில் ஓதி இருக்கிறேன், கசாலி காக்காம்பாங்க. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யார் அந்த கசாலி காக்கான்னு பார்த்தா மூத்த சீதேவியான நூறி. அந்த அல் ஜாமியத்துல் ஹமீதியா என்ற ஒரு மதரசா ஜாமியா நாகூரில் உருவாக்கத்திற்கு காரணம் இங்கு உள்ள ஒரு நூறி. நமது முதல்வரை கேரளாவிலே ஆல்வாவிலே அழைத்து கண்ணியம் செய்தார்கள். யார் அந்த நூர் முகமதி மதரசா, எது அது தேடுகின்றார்கள். எடுத்த 2 தலைமுறையை தாண்டி அந்த மூத்த தலைமுறை நூர் இர்ஃபான் என்ற ஆல்வாவிலே பெரிய ஜாமியா மதரசா, அது தஸவ்வூஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட மதரசா. அந்த மதரசா இங்கே ஓதி சென்ற ஜலாலுத்தீனா பெரியவங்க சீதேவி ஜலாலுத்தீன் ஹஸரத் நவ்வரல்லாஹு மர்கதஹு வ சாஹிபுல் விலாயா, அவங்க உருவாக்கி இருக்காங்க ஒரு நூறி தான். இப்படி நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி இன்னொரு சொல்லவா, சாஹிபுல் விலாயா, விலாயத்தை உடைய அல்லாமா மர்ஹூம் அப்துல் கனி ஹஸரத் நவ்வரல்லாஹு மர்கதஹு கோட்டாத்துல அங்க ஒரு மதரசா சையதுனா இப்ராஹிம் அப்படின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல ஒரு மதரசா இன்னும் நடக்குது. ஒரு காலத்துல இன்னும் நல்லா நடந்துச்சு, 50 வருஷத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜலாடி பட்டம் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா, அப்துல் கனி நம்ம அலா ஹஸரத் மண்டிட்டு ஓதுனாங்களாம். ரொம்ப பிரியமான மாணவரா சர்தார் ஹஜ்ரத்துக்கு. அப்படி ஓதி போய் இங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் உஸ்தாதா அலா ஹஸரத் வச்சுக்கிட்டாங்க, முஃப்தியா இருந்திருக்காங்க. அலா ஹஸரத்துடைய பிரிவுக்கு பிறகு, இன்திகாலுக்கு பிறகு அந்த பிரிவாற்றல் தாங்க முடியாம இங்கிருந்து போயிட்டாங்க. போய் கோட்டாத்துல தான் சொந்த சொத்துல இடத்தை ஒதுக்கி மதரசத் இப்ராஹிமை உருவாக்குறாங்க. பட்டம் கொடுக்கக்கூடிய மதரசா. இப்படி நாம் சொல்லி நேற்று சிலோன்ல 1993 காலப்பகுதியில் பட்டவங்க நிறைவு அப்துல் ரஹீம் நூரியத்துக்கு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல், ஆச்சரியமானது. அந்த அப்துல் ரஹீம் நூரி தான் மதரசா அல் ஜாமியா ஃபைசானே மதீனான்னு ஒரு பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 80 பிள்ளைகள் சேர்த்து இருக்கிறாங்க. அந்த வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்திலே மதரசா நடத்த முடியாமல் பொருளாதார சிக்கல் வரும்போது தான் பஞ்சாலியுடைய நகையை வித்து மதரசா நடத்தி கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படியே நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் தமிழகத்திலேயும், அதை தாண்டி கேரளா, ஸ்ரீலங்கா. நான் சொல்வது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கின்றேன், உதாரணத்துக்கு ஒரு சில தான் சொல்கின்றேன்.
ஒரு காலம், அந்த முத்தான பொற்காலத்தில் நூலிகள் பறந்து விரிந்து இந்த பூமியிலே சென்று பல கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி கோடூச்சி இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு வேண்டிய ஹித்மத் செய்தார்கள், செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி சொல்வதானா 1922 சூஃபி ஹஸரத் நபரல்லாஹு கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ், சூஃபி ஹஸரத் என்று இலங்கையிலும் தமிழகத்திலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் சிங்கமாக்கும் காயல் பட்டணத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆலா சர்தார் அப்துல் கரீம் ஹஸரத்துக்கு ரொம்பவும் விருப்பமான மாணவராக்கும். அந்த சூஃபி ஹஸரத் அவர்கள் இங்கே தனிப்பட்ட ரீதியிலே ஆலா ஹஸரத்துக்கு உசூலுல் ஹிகம் அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபுகளை எல்லாம், ஞான கிதாபுகளை எல்லாம், ஞான ரகசிய விழுமியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்தை குழப்பக்கூடிய கொள்கை மாறுபட்டவர்களை அவர்கள் கண்ணாடி கொண்டு காட்டி இவர்கள் கொள்கை மாறுபட்டவர்கள் என்று அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அவர்கள் ஏற்படுத்திய பகீரன பிரயத்தனம் எப்படி தெரியுமா? கொழும்பிலே சிலோனிலே ஊரூரா போவாங்களா, சில இடங்களிலே அவர்கள் பட்டி விரட்டப்படுவார்களாம். அவர்களுடைய பணி இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு சாதாரண பணி அல்ல. சாஹிபுல் விலாயா, விலாயத்துடையவர்கள், தஸவ்வூஃபையும் கரை கண்டவர்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாமா சூஃபி ஹஸரத் அந்த பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கின்றோம். ஏன் எங்களது ஊருக்கு அருகாமையிலே கீழக்கரையிலே பல பேர்கள் சொல்வார்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. காதி முகமது இப்ராஹிம் அவர்களும் விலாயத்துடைய அந்தஸ்துக்குரியவர், பெரிய ஷாயிதாக்கும். அரபியிலே பரதியாக்கள், நிறைய கவிதைகள் எல்லாம் அரபியிலே இலகுவாக கட்டி விடுவார்கள். அரபி பைத்துகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு ஃபாசில் நூரியாக்கும். அப்படிப்பட்ட ஷாயிர்களாக, திறமைசாலிகளாக நீங்கள் வர வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய துஆ நமக்கு, அவருடைய துஆவும் அவருடைய அனுகிரகமும் நமக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. நூரிகளே கவலைப்பட வேண்டாம். இப்படி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நமக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. இதே அருகாமையிலே லால்பேட்டையிலே அங்க ஒரு இப்ராஹிம் ஹஸரத் இருந்தாங்க. எல்லாருக்கும் தாய் தந்தை வச்ச பேரு அந்த பேரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சமூகம் ஒரு பேரு கொடுக்கும். பார்த்தீங்களா எப்படி அபூபக்கர் நாயகத்துக்கு சித்திக் என்று அடைமொழி அழைத்து சமுதாயம் உச்சரிக்கின்றது. அது மாதிரியா லால்பேட்டையிலே அமானியத்தை இருந்தார்கள். அமானியத்தை தான் இங்கே சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க. இங்கே ஓதி கொடுத்துருக்காங்க. இங்கே ஓதி கொடுத்துதான் லால்பேட்டைக்கு போனாங்க. அமானியத்தெல்லாம் நசாரத் இருக்கின்ற பொழுது முகமது இப்ராஹிம் நூரி இருக்காங்கள, அவருடைய இல்மு அலாதியான இல்மு. அவர்கள் இந்த சமூகம் எப்படி தெரியுமா சொல்லும்? பஹ்ருல் உலூம், கல்வியினுடைய கடல் என்று அவர்களை அழைப்பார்கள். யாரே? லால்பேட்டை முகமது இப்ராஹிம் நூரி நபரல்லாஹு மர்ஹூம் ஹஸரத் அவர்கள். அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட கல்விமான்களாக இளம் நூரி சகோதரிகள் நீங்கள் வர வேண்டும். எழுத்தாளர்களாக வர வேண்டும், பேச்சாளர்களாக வர வேண்டும். இதே நாம் அண்மையிலே கேள்விப்பட்டோம். ஒரு ஊரில், எந்த ஊரில் கேட்டா சங்கரன் கோவில்ல, அங்க ஒரு நூரி, அவங்க கிராஜுவேட் நூரி ஹஸரத். நூரி ஹஸரத் அந்த ஊர்ல தெரியாதவர்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு ஆளுமை இருந்தது. அது மட்டுமல்ல, அம்பாசமத்துக்கு ஒரு நூரி இருந்தாங்க. அந்த ஊரே அவருடைய கையில இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேணுதல் இருந்துச்சு. அது மாதிரியா மதுரையிலே நான் சொல்லக்கூடிய வரலாறு ரொம்ப பழைய வரலாறு. அந்த மதுரையிலே முகமது அலி ஹஸரத் இருந்தாங்க, முன்பு இருந்தாங்க. அவங்க முஸ்லிம் லீக்கினுடைய மதுரை மாவட்ட தலைவராக இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய பள்ளிவாசலிலே இமாமாக இருந்தார்கள். அங்க ஒரு பிரச்சனை, நீங்கள் அரசியலில் ஈடுபடுகின்றீர்கள், அரசியல் ஈடுபட்டு எப்படி பள்ளிவாசல்? அவர் சொன்னாங்களா, நான் ஏதாவது தொழுவைக்கு மிஸ்டேக் பண்ணனா என் முசல்லாவை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஜமாவை தராம போங்க, முசல்லாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அரசியலிலும் ஒரு நூறி கோலூச்சி இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்டவர்களாக பன்முக தலங்களில் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி நீங்கள் உருவாகி வர வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, அடுத்தடுத்த நூற்றாண்டு மற்ற நூல்களும் வர வேண்டும். மட்டுமல்ல, பெரிய முதர்ரிஸீன்களாக வர வேண்டும். இடைப்பட்ட காலம், நான் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டேன். இடைப்பட்ட காலம் நூலிகளுடைய பாரம்பரியத்திலே இடைப்பட்ட காலம் ஒரு தொய் விழுகிறது. அந்த தொய்வை சரி செய்ய வேண்டும். வரும் ஜெனரேஷன் நிறைய முதர்ரிஸீன்களை உருவாக்குச்சு. இப்பவும் நாம் நடப்பிலே சொல்லலாம். நிகழ்காலத்திலே கோயம்புத்தூரிலே அமானுல்லா நூர் ஹஸரத் என்று சொல்லலாம். அவர்கிட்ட ஓதுன மாணவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆஹா அல்ஃபியாவை ஹஸரத் நடத்துவாங்க, பைதாவியை அப்படி நடத்துவாங்களான்னு மெச்சு பேசுவார்கள். அமானுல்லா நூரி ஹஸரத் அவர்கள் சரியான ஒரு முஹக்கிக் முதர்ரிஸ் ஆகும். நான் நிறைய சொல்லலாம். அதனால நீங்க நினைக்கலாம், இவங்களோட பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்ச இந்த குறுகிய நேரத்திலே சில நூறிகள் சொல்ல விடுபட்டு விட்டது. பெரும் பெரும் எழுத்தாளர்கள், ஏன் நம்முடைய பாலக்குடி அப்துல் கரீம் ஹசரத் பாலை ரோஜாக்கள் என்று மாதவியல் நடத்தினார்கள். எப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி தெரியுமா? ஆனா அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிற மாட்டாங்க. ஏன் திருநெல்வேலியில ஜமாத் உலமா என்று மாத இதழ் அபுல் ஹசன் ஷாதிலி ஹசரத் ஒரு பெரிய எழுத்தாளர். தமிழுக்கு முதல் தப்சீரை தந்தவர் அவர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் நூரி ஹசரத். இப்படி நூறிகள் எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, அரசியல்வாதிகளாக, இன்னும் நான் சொல்ல மறந்தேன், தர்ஜுமாவோட தர்ஜுமா அல் குர்ஆன் கரீம் சிராஜுத்தீன் நூரி என்பவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி எல்லா துறைகளிலும் நூறிகள் கவிஞர்களாக, அரசியல்வாதிகளாக, இப்படி பெரிய பெரிய ஸ்காலர்களாக, ஆளுமைகளாக வந்திருக்கிறார்கள். அதுபோன்று பட்டம் பெற்ற இதோ அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நூறிகளும் சமுதாயத்திற்கு பணிக்கு நீங்கள் நிறைந்து செய்ய வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய நூறிகள் சில நிர்பந்தம், காலத்தினுடைய பொருளாதார சிக்கல், அதிகமா பூர் ஃபேமிலிகள் தான் ஓத வருவாங்க, மிடில் கிளாஸ் வருவாங்க. அப்படி போய் முடிச்ச உடனே குடும்பம் அதை அனுபவித்து வருகின்றோம் அல்லவா, குடும்பம் கஷ்டத்தில் உழலுகின்ற பொழுது எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போவோம். உள்நாட்டுல இமாமத்துக்கு போனா எவ்வளவு சேலரி கொடுத்துட போறாங்க, வெளிநாட்டுக்கு போய் அங்கே சில நூறிகள் அவுட் ஆஃப் காரு கழுக வேண்டிய நிலைமை. இப்படி நூறி மட்டும் நினைச்சாங்க. பல மதரசாக்களில் இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்கு சமுதாயமும் ஒரு காரணம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சில நூறிகளை நாம் பார்க்கின்றோம், வியாபாரத்திலும் ஈடுபடுகின்றார்கள், பார்ட் டைம் மதரசாவில் ஓதி கொடுக்கின்றார்கள். அண்ணல் ஆலா ஹஜரத் நாயகம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஷரியத்துடைய கல்வியும் ஞான இர்ஃபானுடைய கல்வியும் சமைத்துக் கொடுப்பதற்குத்தான் பெரிய புரட்சி செய்தார்கள். அவருடைய எண்ணத்தை, அவருடைய ஹாஜத்தை ஆண்டாண்டு காலம் நூறிகள், இவர்கள் மட்டுமல்ல, நாமும் கடந்த நூறிகளும் வரப்போகின்ற நூறிகளும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு நிறைந்த பணிகளை அல்லாஹ் செய்வதற்கு ஆற்றலை தருவானாக. அது மட்டுமல்லாமல் இங்கே இந்த பட்டம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெரிய தாஜ் பொற்களாலும், அதாவது மரகதங்களாலும் வைரங்களாலும் சூடப்பட்ட ஈரத்தை சுட்டி அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களை அழகு பார்ப்பான். அல்லாஹ் தஆலா அவர்களை தீன் பணி செய்வதற்கு, சமூக பணி செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். தாய்மார்களே, எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நூற்றாண்டு கடந்த எங்கள் நூரி மதரசா தாய் மதரசாவிலே இந்த சிறு அந்த நூரியினுடைய பிள்ளையும் பேச அனுமதித்து அழகு பார்த்த எங்களது ஜாமியாவினுடைய நிர்வாகிகளுக்கும் முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமைகளுக்கும் நன்றியை கூறி ஜஸாக்குமுல்லாஹு கைரா விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையினால் நம்முடைய பாசத்திற்குரிய ஸைனுல் ஆபிதீன் நூரி ஹஜ்ரத் அவர்கள் நூறிகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் சேவையாக்கி இருக்கிறார்கள் என்பதை குறித்து பல நூறிகளை உதாரணமாக காட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆளுவா என்று சொன்னது போல ஹஜ்ரத்தையும் என்னையும் நிர்வாகிகளை எல்லாம் அந்த மதரசாவிற்கு 56வது பட்டமளிப்பு விழாவிற்கு அவர்களுடைய முழு செலவில் அழைத்து சென்று மிக சங்கைப்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் அங்கு இருக்கக்கூடிய ஷேக் ஜலாலுத்தீன் தங்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்ச பரம்பரையில் வந்தவர்கள். அவர்கள் நம்முடைய மதரசாவில் ஓதி பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கிறது. பல நூறிகளை ஓமானமாக காட்டினார்கள். இறுதியாக முதர்ரிஸிற்கு உதாரணமாக காட்டிய அமானுல்லா நூரி ஹஜ்ரத் அவர்கள் கோயம்புத்தூர் இன்றாதுல் அரபிக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார்கள். இப்போது தற்சமயம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நல்வாழ்விற்காக நம் அனைவர்களும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة.